சட்டமன்றத்தின் நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் சற்று நேரத்தில் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இதற்கு முன்பு இருந்த கடந்த சில ஆண்டுகள்ல பார்த்தோம் ஆளுநர் உரையை வாசிக்கவில்லை, அது பெரும் சர்ச்சையாக இருந்தது. இம்முறை ஆளுநர் உரையில என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கு? ஆளுநர் இந்த முறை உரையை முழுமையாக வாசிப்பாரா? 2021 செப்டம்பர் மாதம் தமிழகத்துடைய கவர்னராக ரவி நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2022 கவர்னர் உரையை முழுமையாக வாசித்தார். 2022 ஜனவரி மாதம். அதற்கு பிறகு 2023 சில மாற்றங்களை செய்ய சொல்லி சில விஷயங்களை தவிர்த்தும் சில விஷயங்களை சேர்த்தும் படித்தார். 24 பொறுத்தவரை அவர் குறிப்பாக தேசிய கீதம் முதலில் இசைக்கப்படவில்லை என்று சொல்லி வெளிநடப்பு செய்தார். அதே போன்று 25, 26 ஆகிய 3 ஆண்டுகளில் இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த 2026 கவர்னர் உரை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் வந்திருக்கிறார். அதே போல அதிமுக எம்எல்ஏக்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் சற்று முன்பு தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அதே போல அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். இந்த கவர்னர் உரை என்பது இந்த ஆண்டில் அரசு என்ன திட்டம் வைத்திருக்கிறது, என்ன மாதிரியான புதிய விஷயங்களை அமல்படுத்த போகிறார்கள், கடந்த ஆண்டு என்ன மாதிரியான விஷயங்களை அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு உரையாக இருக்கிறது. அடுத்த மாதம் பிப்ரவரி 2வது வாரத்தில் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கத்துடைய பதவிக்காலம் மே மாதம் வரைதான் இருக்கிறது. எனவே அவர்களால் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். எனவே இடைக்கால பட்ஜெட் 2வது வாரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அவை என்பதை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த கவர்னர் உரை முடித்த பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் இந்த பேரவையை நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்படும். நாளை சேந்தமங்கலம் எம்எல்ஏ ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். அவருடைய மறைவுக்கு அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய சனிக்கிழமை வரை சட்டமன்றம் இருக்கும் என்றும் தெரிகிறது. சனிக்கிழமை முதலமைச்சர் இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை அதிமுக, பாஜக கூட்டணியாக இருப்பதால் அவர்கள் ஒரு ஒருமித்த குரலில் ஒலிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் தற்போது அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருப்பதால் அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.